அம்மா உனக்கு பிடிச்ச குண்டு மல்லி. இந்தா திருநெல்வேலி அல்வா. இன்னொன்னு வச்சிருக்கேன். என்னையாது குடியா? இந்தா உனக்கு பிடிச்ச மீன் வறுவல். ஐயோ ஐயோ. இந்த மாதிரி பொண்ணு போட்டோவை காட்டின உடனே அவ 200 300 டகு டகுன்னு வெட்டினா எனக்கு எத்தனை முத்தங்கள். ஐயோ நான் முத்தங்கள் வாங்கியே செத்து போயிடும் போல இருக்கே. இனிமே நம்ம தரகு தொழிலுக்கு நம்ம அசிஸ்டன்ட் தான் அனுப்பணும். வாங்கிட்டு உன்னை நீ செட்டப் பண்ணிட்டியா? என்ன புருஷனா? அதுக்குள்ள கல்யாணம் வேற பண்ணிட்டானா? அடிக்காதீங்க, வலி தாங்க முடியல. ஏன் அடியே உனக்கு இப்படி வலிக்குதுன்னா தேவர் அடி எனக்கு எப்படா வலிச்சிருக்கும்? ஏன்டா டேய், நான் சொன்ன போட்டோவை தேவராயகளை குடுறானா என் பொண்டாட்டி போட்டோ எப்படா கொடுத்த? நீங்க தானே சோத்தாங்கை பக்கம் போட்டோ எடுக்க சொன்னீங்க. எதுடா சோத்தாங்கை? சோத்தாங்கையே. டேய் சோத்தாங்கை பக்கம் இருக்கிற போட்டோ எடுறானா எப்படா பீச்சாங்கை பக்கம் இருக்க பொண்டாட்டி போட்டோ எடுத்த? ஐயோ அண்ணே பரவாசல் வழியா நுழைஞ்சு பார்த்தேன்னே. சோத்தாங்கை பக்கம் அன்னி போட்டோ தான் இருந்தது. நீங்க வாசல்னு சொன்னீங்க, முன் வாசலா புற வாசல்னு சொல்லவே இல்லையேண்ணே. கொட்டாங்குச்சி காலை தூக்குடா. அண்ணே காலை தூக்குடா. எதுக்கு? உன்ன மாதிரி முட்டாளான அசிஸ்டண்டா வச்சதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். ஓதடா. வேண்டண்ணே. ஓதடா. வாழ்க்கையில நான் எவ்வளவு உதவ வாங்கியிருக்கேன். நான் உதைக்கிறதுக்கு நல்ல இழிச்சவன் கிடைச்சிருக்கான். இதை சரியா பயன்படுத்தணும். இந்த போட்டோல இருக்கிறது யாருங்க? ஜீசஸ். ஐய பேரை கேட்கலீங்க, உங்களுக்கு என்ன உறவுன்னு கேட்டேன். அவர்தான் எனக்கு வழிகாட்டி, அப்பா அம்மா எல்லாம். ஓஹோ உங்க அப்பாவா? அவரும் என்ன மாதிரி போல் இருக்கு. அப்படின்னா அவரும் ஆடு மேய்க்கிறவர், நானும் ஆடு மேய்க்கிறவன். அதான் 2 பேரும் நெருங்கிட்டோம். அருமையான வீடுங்க. என்னடா சுந்தரத்தை கூப்பிட்டு வந்து அவ கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்கா? வயசு அந்த மாதிரிங்க, தான் ஆசையை தீர்த்து கொடுத்த வேணும்ல, அதான். ஓஹோ அப்ப நான் எதுக்குடா இருக்கேன்? இன்னைக்கு அவ ஆசையை தீர்த்து வச்சிடறேன்.
வீடெல்லாம் இப்படி ஒற்றையும் தூசமா இருக்கு. நீங்க எங்கேயா தங்குறீங்க? இல்லைங்க, நான் தோட்டத்திலே தூங்குறேன். ஆத்தா போனதுல இருந்து இந்த வீட்டுக்குள்ள வந்தாவே ஆத்தா ஞாபகமா இருக்கு. அதனால இங்க வரதே இல்லை. இன்னைக்கு கார்த்திகை தீபம். ஆத்தா இங்க இருந்ததா இந்த வீடு விளக்கம் வெளிச்சமுமா குதூகலமா இருந்திருக்கும். இந்த வீட்டுக்கு விளக்கேற்றி வச்சு இந்த வீட்டையும் உன்னையும் பாத்துக்கிறதுக்கு அவசியம் ஒரு துணை வேணும்டா. ஐயா, அந்த டீச்சர் அம்மாவும் சுந்தரமும் கதவை சாத்திக்கிட்டு கொஞ்சம் குழாவுறாங்க. டேய், இதைய நம்ம 2 பேரும் பேசி பிரயோஜனம் இல்ல. ஊரை கூட்டி இத பஞ்சாயத்துல பேசணும்டா இந்த விவரமெல்லாம். டீச்சர் அம்மா, என்ன ராத்திரி எல்லாம் கண்ணு முழிச்சிட்டு இருந்தீங்க போல் இருக்கு. இது என் வீடு தானுங்களா? நம்பவே முடியலீங்க. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. ஆட்டுப்பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, முகத்தை அலம்பிட்டு சீக்கிரம் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புங்க. உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு ஆசை. என்ன கேளுங்க. தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்ல, சொல்லுங்க. எனக்கு தான் இந்த ஊர்ல ஒரு பயலும் பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க இம்புட்டு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 1000 பேர் வரிசையில் நிற்பானுங்க. நீங்க ஏன் ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? குளத்தையும் பார்க்கும்போது யாத்தான் ஞாபகம் தான் வருது. நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுக்காரரோட இதே வீட்டுல தங்கி எங்க ஆத்தா எப்படி இந்த வீட்டை பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி மங்களகரமா பாத்துக்கிட்டீங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க தனியா இருந்ததாலதான் அந்த பிரசிடன்ட் பையன் உங்க கையை பிடிச்சிருத்தான். ஒரு ஆம்பளைக்கு துணை அவசியமோ இல்லையோ, ஒரு பொண்ணுக்கு துணை கண்டிப்பா அவசியம். என்னங்க நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, நீங்க எந்த பதிலும் சொல்லாம இருக்கீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? உங்களுக்கு எப்படி கல்யாணங்கிறது ஒரு கனவோ, அதே மாதிரி என் வாழ்க்கையிலும் கல்யாணங்கிறது ஒரு கனவுதான். ஹாஸ்டலுக்கு வரும்போதெல்லாம் அவ உங்களை பத்தி தான் பேசுவா. அவ முகத்துல கொஞ்ச நாளாதான் நான் சிரிப்பையே பாக்குறேன். அவளுக்கு ஆறுதலா இருந்த உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவங்களாலதான் நான் நிம்மதியா இருக்கேன். அவங்க சந்திப்பும் பேச்சும் தான் எனக்கு இவ்வளவு தூரம் ஆறுதல் கொடுத்துருக்கு. அவங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. அவங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது வெறும் கனவுதான் சொல்றாங்க. அந்த கனவை நான் நனவாக்கணும், அதான் என்னோட ஆசை. நீங்க அவங்களுக்கு தாய் மாதிரி, நீங்க சரின்னு சொல்லுங்க. இப்பவே ஒரு அருமையான மாப்பிள்ளையா பார்த்து. என்னங்க எவ்வளவு முக்கியமான விஷயத்தை பேசிட்டு இருக்க, நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. நீங்களும் நானும் மட்டும் ஆசைப்பட்டா போதாது, அந்த தேவனும் மனசு வைக்கணும். என் பொண்ணு மாதிரி வளர்த்தேன், அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த ஆசை நிராசை ஆயிடுச்சு. அவ
6 மாசத்துல சாக போற பொண்ணு. ஆங்கொரு ஏழைக்கு கல்வி கொடுங்கிறது தான் அவளுடைய கடைசி கால ஆசை. அந்த ஆசையை தான் இப்ப உங்க கிராமத்துல நிறைவேற்றிட்டு இருக்கா. ஏமா நேத்து ராத்திரி நீ சுந்தர வீட்டுக்கு போறது உண்மையா? ஆமா. நேத்து ராத்திரி பூரா தனியா 2 பேரும் என்ன பண்ணீங்க? கேண்டா, இதெல்லாம் ஒரு கேள்வியா? 2 இளம் வயசு பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தா என்ன ஆகும்? யோ, இவ பாடம் எடுத்தது போதும், பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடுங்க. அப்போ பிள்ளைகளுடைய படிப்பு என்ன ஆகிறது? ஆமா, பாடம் எழுத்து கிழிச்சா பெரியவங்களுக்கு எடுக்க வேண்டிய பாடத்தை எல்லாம் சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களையும் கெடுத்து விடுவா. ஏமா, நாங்களே பேசிட்டு தான் இப்படி என்ன நடந்ததுன்னு வாய் திறந்து சொல்லமா. நான் சுந்தர வீட்டுக்கு போனது உண்மை, தங்கினது உண்மை. ஆனா நான் பள்ளிக்கூடத்துல வச்சுக்க, இது பஞ்சாயத்து. இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு 4 பேருக்கு நடுவுல சொல்ற விஷயமா இது? தப்பு நடந்து போச்சு. பிரசிடண்ட் ஐயா, உங்க முடிவை சொல்லுங்க. இத பாருமா, நீ இந்த பஞ்சாயத்து போர்டு பள்ளிக்கூடத்துல வேலை செய்யறவ. ஆக மொத்தத்துல நீ இந்த ஊர்ல ஒருத்தி. இந்த ஊரு கட்டுப்பாட்டுப்படி கல்யாணம் ஆகாத ஒரு வயசு பொண்ணு ராத்திரி ஒருத்தனோட தனியா தங்குறது தப்பு. அதுவும் இல்லாம சுந்தரத்துக்கு யாருமே பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு ஊரே முடிவு பண்ணுனதுக்கு அப்புறம் நீ அவனோட தகாத உறவு வச்சுக்கிட்டது இந்த ஊரையே அவமானப்படுத்துற மாதிரி. அதனால உன்னை இந்த ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கிறோம். உடனடியா நாளைக்கு காலையில பொழுது விடியறதுக்கு முன்னால இந்த ஊரை விட்டு காலி பண்ணிடணும். அவளுக்கு வந்திருக்கிற நோயை ஒரு பெரிய பணக்காரனா இருந்தா ஜெயிக்க வாய்ப்புண்டு. ஆனா ஒரு ஏழைக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அந்த கொடிய நோயிலேருந்து அவளை மீட்கணும்னா அமெரிக்காவில தான் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுக்கு 5-6 லட்சம் ரூபாய் செலவாகும். ஆனா அந்த வசதி வாய்ப்பு நம்மகிட்ட இல்ல. அந்த நோயிலேருந்து அவ மீள முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மரண பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளை போல ஒரு சாதாரண மனுஷியா நடமாடிட்டு இருக்கா. என் ஆத்தா போனதுக்கு அப்புறம் மனசு உடைஞ்சு போயிருந்த எனக்கு அந்த பொண்ணுதான் டாக்டர் ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. ரொம்ப தங்கமான மனசு டாக்டர். இந்த பாருங்க டாக்டர், அந்த பொண்ணு அமெரிக்கா போய் வைத்தியம் பார்க்கறதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிடுங்க. எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல, அதை நான் பாத்துக்கிறேன் டாக்டர். பணம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல, 300 வெள்ளாடுங்க, அதுவே 1 லட்சம் ரூபாய் ஆச்சு. நிலத்துல குத்தம் குறை எதுவும் சொல்லவே முடியாது. ஏன்னா அது நம்ம சுந்தரத்தோட நிலம். ஆக மொத்தம் பேசின தொகையை நம்ம கொடுத்துட வேண்டியதுதான். 3.5 லட்சம் ரூபாய் ஆச்சு. வீடு சின்னதா இருந்தாலும் நல்ல வீடுங்க, பாரம்பரிய சொத்தாச்சே. எங்க தம்பி சுந்தரம், பத்திரத்தையும் உங்களுக்கு படிச்சு காமிச்சிட்டேன். சம்மதம் தானே தம்பி சுந்தரம்? நல்ல நேரம்ப்பா, ரெஜிஸ்ட்ரார் போறதுக்குள்ள சட்டு போட்டு கையெழுத்து போட்டுருவோம். வா. சுந்தர கோனாருங்கிறது நீங்க தானே? ஆமாங்க. பத்திரத்துல இருக்கிற மாதிரி இந்த வீடு நிலம் எல்லாம் விக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம் தாங்க. இதுல கையெழுத்து ஒண்ணு போடுங்க. தம்பிக்கு கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டு தான். இந்தங்க தம்பி, இடது கை பெருவிரல தொட்டு இங்க வைங்க தம்பி.
நிலம் இருந்த போது மழை இல்லை, மழை வந்த போது அவனிடம் நிலம் இல்லை.